விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு தப்ப வந்து உங்களை கரெக்ட் பண்ண சொல்றாங்க. அது வந்து என்னெல்லாம் இப்படி யாராவது பிரச்சனை அப்ப எதுக்கு வந்தீங்க பிக் பாஸ் வீட்டுக்கு? இன்னும் ஆயம்மா வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்க நான் போறேன் அப்படின்னா போங்க. ஓகே நாங்க ஒன்றும் இருக்க சொல்லலைங்க. இதுதான் நான் முதல் நாள் நம்ம ஷோல சொல்லும் போது அவங்க வந்து வேணா பாருங்க, அவங்களுக்கு ஒரு மோட்டிவே இல்லாம இருக்காங்க, அவங்க அது கஷ்டமா தான் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா ஜாலியா இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல வீடியோ போடுற மாதிரி சரி நான் மோட்டிவ் இல்லாம வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு, லவ் பண்றது துஷார். ஏங்க வீடியோ எல்லாம் ரிலீஸ் ஆகுது. அது ஐயா நம்மள தப்பா சொல்லுவாங்க. ஆமால்ல, சரி ஓகே, நம்ம ஓர போகக்கூடாது. அது அந்த பாட்டுல வர மாதிரி போட்டு இப்படி பண்றாங்க, இப்படி படுக்குறாங்க. ஓ போங்க, நம்ம பையனுக்கு ரீல்ஸ் வேற சும்மா இருக்க மாட்டாங்க, என்னத்தையாவது எடுத்துட்டு போயிடுறாங்க. போட்டுட்டாங்க. என்னங்க அடுத்த இது வேற, இது இந்த மீம் ஒண்ணு பாருங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நிக்சனும் பூர்ணிமா. ஆமால்ல, அத போட்டு இது பாத்தீங்களா வெளியில அந்த சோஃபால வந்து ஆதிரி வந்து ஏதோ ஒரு எந்திக்கிறாங்க. ஐயோ 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 இப்படிதான் பண்ணாரு லிட்டரலி. எஃப்ஜே வந்து லிட்டரலி இதான், ஐயோ தல என்னையா பண்ணிட்டு இருக்க நீ, வெறியாகுதே ஒரு மாதிரி. சோ அதெல்லாம் நம்ம வெளிநாட்டு கல்ச்சர் நம்ம சொல்றோம்ல, அந்த அங்க ஊர்ல இப்படி எடுக்கிறாங்க, இந்த ஊர்ல இப்படி படம் எடுக்கிறாங்க, நம்ம ஏன் இப்படி எடுக்க மாட்டோம் அப்படின்னு அதை வந்து பிக் பாஸ் ஃபாலோ பண்ண ரீக்ரியேட் பண்ண போறாங்க நினைக்கிறேன். பட் வேணாங்க, தமிழ் ஆடியன்ஸ்க்கு செட் ஆகாதுங்க, எல்லாம் உடச்சுக்கிட்டு உள்ள வந்துருவாங்க பிக் பாஸ்.